தேவகி அம்மா தேவகி மேல காட்டின கருணையை விட பாண்டவர்கள் மேல காட்டின கருணை வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்க வந்து பாண்டவர்களை நிறைய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க ஆஹ் நன்றிய வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த ஸ்லோகத்துல வந்து குந்தி மகாராணி ஓட உயர்ந்த அன்பை காட்டுறாங்க கிருஷ்ணர் மேல. எப்படின்னா ஜெகத்குரு அப்படின்னு அழைக்கிறாங்க கிருஷ்ணரை, ஜெகத்துக்கெல்லாம் குரு அப்படின்ட்டு. பொதுவாக மக்கள் வந்து கிருஷ்ணரை எதுக்கு வழிபடுவாங்கன்னா 4 ஆஹ் காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு, நெக்ஸ்ட் வந்து பணத்திற்காக, மூன்றாவது வந்து ஆஹ் விசாரணை செய்வதற்காக, நான்காவது வந்து ஞானத்தை தேடி. இந்த 4 வகையும் இல்லாம குந்தி மகாராணி வந்து கஷ்டத்தை மட்டும் கொடு கிருஷ்ணா, எனக்கு கஷ்டத்தை கொடு அப்படின்ட்டு ஆஹ் இதயபூர்வமாக கேக்குறாங்க. குந்தி மகாராணியோட வாழ்க்கையில வந்து நிறைய ஃபுல்லா கஷ்டம் இருந்துட்டேதான் இருந்திருக்கு. பிறந்ததுல இருந்து அவங்கள வந்து அவங்க பெற்றோர்கள் வளர்க்கல. அப்புறம் துர்வாச முனிவருக்கு சேவை செய்தது, அப்புறம் கர்ணன் பிறந்தும் அவங்களுக்கு கூட இருக்க அந்த பிராப்தம் இல்லாம அது மாதிரி நிறைய கஷ்டம் பட்டிருக்காங்க. இருந்தாலும் அதையும் மீறி கஷ்டத்தை மட்டும் கூடு அப்படின்ட்டு குந்தி மகாராணி கிருஷ்ணரை கேக்குறாங்க. நம்ம பாகவதத்துல படிச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையோட ஒரு கோல் என்ன அப்படின்னா கிருஷ்ண பிரேமைய அடைவது. ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட நம்ம கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருக்கணும். அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் நினைக்கலன்னா கூட அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய இழப்பு அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க பிரபு. சோ இதெல்லாம் உணர்ந்த குந்தி மகாராணி இதயபூர்வமாக கேக்குறாங்க, கஷ்டத்தை கூட, அப்பதான் நான் வந்து நான் நினைச்சிட்டே இருப்பேன், அப்பதான் இந்த பௌதீக உலகத்துல பிறப்பு அப்படின்றது எடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆஹ் ஒரு தூய பக்தர் வந்து ஒரு கஷ்டத்தை எப்படி பாப்பாங்க அப்படின்னா, அந்த கஷ்டத்தை பெருசா பார்க்காம அந்த கஷ்டத்துல எப்படி கிருஷ்ண சேவை செய்யறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன் கிருஷ்ணா எனக்கு கஷ்டம் கொடுத்துருக்க, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்குற அப்படின்ட்டு கேள்வி எழுப்பாம அந்த கஷ்டத்தை வந்து சின்னதா பார்த்துட்டு கிருஷ்ண சேவையை செய்யறதுக்கு தான் அவங்க யோசிப்பாங்க. எப்படி வந்து நம்ம விமானத்துல போறப்போ நம்ம வந்து சுத்தி இருக்க அந்த கட்டடங்கள்லாம் நம்மளுக்கு சிறிதா காணப்படுதோ, அது மாதிரி அந்த பிரச்சனை வந்து சிறிதா அவங்க பார்ப்பாங்க. நம்ம வந்து முன் ஜென்மத்துல பண்ண கர்மானாலதான் நம்ம வந்து இந்த ஜென்மத்துல நம்ம கஷ்டப்படுறோம். சோ நம்ம கிருஷ்ணரை வந்து நம்ம சரணடைஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நம்மள கண்டிப்பா நம்ம வந்து அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துவாங்க. அடுத்த ஸ்லோகத்துல வந்து வியாசதேவர் வந்து 7 குறிக்கோள், மகாபாரதத்தை எழுத 7 குறிக்கோள் வந்து நீங்க சொன்னீங்க. ஒண்ணு வந்து குருவம்சத்தை சேர்ந்த ராஜாக்களை பத்தி எழுதினாங்க. இன்னொன்னு வந்து காந்தரியோட பத்திவிரத தர்மத்தை எழுதினாங்க. மூணாவது வந்து விதுரரோட தொலைநோக்கு சிந்தனை பத்தி எழுதினாங்க. நாலாவது வந்து குந்தி மகாராணியோட உறுதி மனப்பான்மையை பத்தி சொல்றாங்க. அஞ்சாவது வந்து கிருஷ்ண பிரேமையை பத்தி சொல்றாங்க. கிருஷ்ணரை பெருமையை பற்றி சொல்றாங்க. ஆறாவது வந்து பாண்டவர்கள் எப்படி வந்து சத்தியத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்றத சொல்றாங்க. கடைசியா வந்து கௌரவர்கள் வந்து எப்படி தீய சக்தி அதர்மம் எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு. சோ குந்தி மகாராணியோட உறுதி மனப்பான்மைன்ற வரப்போ அதுல வந்து தாழ்ந்த, மத்தியம, உத்தம அப்படின்னு இருக்கு. தாழ்ந்த அப்படின்னா ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே அந்த அந்த செயலை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. மத்தியமா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா அந்த பயத்துல வந்து அதை முடிச்சிருவாங்க, எண்ட் பண்ணிடுவாங்க. உத்தமா அப்படின்னா என்ன கஷ்டம் வந்தாலும் தைரியமா அதை வந்து கிருஷ்ணரை நினைச்சிட்டு ஃபேஸ் பண்றது. சோ அதுதான் வந்து குந்தி மகாராணி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சோ பக்திக்கு வந்து நம்ம மெயினா உத்தம உறுதி மனப்பான்மை வந்து ரொம்ப அவசியம். குந்தி மகாராணியோட உறுதி மனப்பான்மையை எடுத்து காட்டுறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க பிரபு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏக சக்கரா அப்படின்ற ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சின்ன கதை சொன்னீங்க பிரபு. அந்த கிராமத்துல வந்து பாண்டவர்கள் வந்து பிராமணர்களா மார்வேடம் போட்டு இருந்தப்போ அங்க வந்து பக்காசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தார். அவர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு குடும்பத்துல இருந்து உணவு வரணும், அப்புறம் ஒருத்தவங்க உணவா போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. சோ அப்போ வந்து
அப்படியா அப்போ சொல்றேன். அப்போ வந்து ஒரு குந்தி மகாராணியும் பீமா பீமரும் வந்து வீட்டுல இருந்தப்போ பக்கத்துல வீட்டுல இருக்க பிராமணர்கள் வந்து அழுத சத்தம் கேட்டது. அப்போ அவங்க போய் கேக்குறப்போ அவங்கக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க, இல்ல நான் போறேன் நீங்க போகாதீங்கன்ட்டு. அப்ப குந்தி மகாராணி வந்து தைரியமா சொல்றாங்க, இது மாதிரி யாரும் போக வேண்டாம், என்னோட மகன் பீமனை நான் அனுப்புறேன், அவன் கண்டிப்பா போய் அரக்கனை வந்து கொன்னுட்டு வருவான் அப்படின்றது அந்த அந்த இடத்துல வந்து ஒரு க்ஷத்ரிய பெண் அந்த ஒரு கேரக்டர் வந்து வெளிப்படுது. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்கன்னா, குந்தி மகாராணிக்கும் மாதுரிக்கு கம்பேர் பண்றோம். ஸோ பாண்டு வந்து இறந்ததுக்கு அப்புறம் மாதுரி அந்த சத்தி ப்ராசஸ்க்கு வந்து யாராவது ஒருத்தர் போக வேண்டியதா இருந்தது. ஸோ அப்ப மாதுரி வந்து குந்தி மகாராணி கிட்ட சொல்றாங்க, இல்ல நீங்க இருங்க நான் போறேன், ஏன்னா எனக்கு வந்து 5 குழந்தைகளும் எனக்கு வந்து தைரியமா வளர்க்க தெரியாது, அதுவும் வந்து அந்த பாரபட்சம் பார்க்காம எனக்கு வளர்க்க தெரியாது, அது வந்து என்னோட ஒரு தாழ்ந்த குணம், அதனால நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு குந்தி மகாராணிய அந்த இடத்துல வந்து அந்த குணத்தை காட்டுது. நெக்ஸ்ட் வந்து குந்தி மகாராணிக்கும் கௌசல்யாக்கும் இப்போ வந்து ராமரும் 14 வருடம் வனவாசம் போனாங்க, அதே மாதிரி பாண்டவர்களும் 13 வருடம் வனவாசம் போனாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கௌசல்யா வந்து ராமரும் லக்ஷ்மணனும் வனவாசம் போனாங்கன்னா பரதர் சத்ருக்கனன் வந்து இருந்தாங்க அவங்க கூட. பரதர் சத்ருக்கனன் வந்து ராமரும் அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவ்வளவா அவங்களுக்கு தெரியல. ஆனா குந்தி மகாராணி இருந்தது வந்து குருவம்சம் சேர்ந்தவங்க, யாரால வனவாசம் போனாங்களோ அவங்களோட இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து குந்தி மகாராணியோட சகிப்புத்தன்மை காட்டுது, எவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருந்தாங்க அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து குந்தி மகாராணிக்கும் காந்தாரிக்கும் 2 பேர் வாழ்க்கையிலயுமே நிறைய கஷ்டங்கள் 2 பேருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா காந்தாரியோட 100 புதல்வர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அது வந்து கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்துட்டாங்க. சோ ஆனா குந்தி மகாராணி வந்து எல்லா கஷ்டத்திலயும் அந்த கிருஷ்ணர் வந்து கெட்டியா புடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து கிருஷ்ணர் வந்து அந்த போர் சமாதானம் செய்யறதுக்காக போர் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்ல வரப்போ, குந்தி மகாராணி கிட்ட பேச வரப்போ குந்தி மகாராணி சொல்றாங்க, நீங்க வந்து யுதிஷ்டர் கிட்ட போய் சொல்லுங்க, இந்த போரை வந்து தைரியமா அதாவது தைரியமா தர்மத்தோட அந்த போரை வந்து இது பண்ணணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுங்க. சோ அந்த இடத்துல வந்து தெரியுது குந்தி மகாராணி வந்து அவங்களோட குழந்தைகளை வந்து எப்படி தைரியமோடையும் பக்தியோடையும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க கௌரி மாதாஜி. ஹரே கிருஷ்ண. குந்தி மகாராணியினுடைய குணங்களை ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். இன்னைக்கு மங்களாச்சரணோட ஆரம்பிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीर्वुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे।
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகளை பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் மிக ஆழமான கருத்துக்கள் இருக்கு. இந்த குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனை ரொம்ப விசேஷமான பிரார்த்தனைகள். பிரபுபாதர் பாகவதத்துல பிரபுபாதர் சில பகுதிகளில் அவர் உபன்யாசம் கொடுத்திருக்கார். பகவத்கீதையில நிறைய உபன்யாசம் கொடுத்திருக்கார். பாகவதத்துல சில பகுதிகளில் குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகளை பிரபுபாதர் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தன்னுடைய உபன்யாசத்தை கொடுத்திருக்கார். அந்த பிரபுபாதர் கொடுத்த கருத்துக்களை தனி புஸ்தகமாகவே பிபிடி வெளியிட்டிருக்கு. இன்னைக்கு பார்க்க போற பிரார்த்தனை 26வது ஸ்லோகம். பின்னாடி சொல்லுங்க. ஜன்மைஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபீர் जन्मैश्वर्य श्रुतश्रीभिः ஏதமானமதப் புமான் एदमानमदः पुमान् நைவார்ஹத்யபிதாதும் வை नैवार्हति अभितातुं वै त्वामकिञ्चन गोचरम् त्वाम् अकिञ्चन கோச்சரம். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எம்பெருமானே, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடலழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. ஹரே கிருஷ்ணா. குந்தி மகாராணி சொல்றாங்க, ஒருத்தர் உயர்ந்த குலத்தில் பிறந்ததுனால அல்லது ஐஸ்வர்யம், ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீ, உயர்ந்த குலத்தில் பிறந்ததுனாலேயோ அல்லது மிகுந்த உயர்ந்த சக்தி வாய்ந்த பதவியுடன் இருக்கிறதுனால அல்லது ஸ்ருத நிறைய சாஸ்திரத்தை படித்ததுனாலேயோ ஸ்ரீ அல்லது அழகு அல்லது அழகுன்னு சொல்லிக்கலாம், அல்லது செல்வம் அப்படின்னு சொல்லலாம். செல்வம் அல்லது அழகு, இந்த 4 விஷயங்கள்னால யாருக்கிட்ட கர்வம் இருக்கின்றதோ, ஏதமான மதப்புமான் யார்கிட்ட கர்வம் இருக்கின்றதோ அந்த நபரால நைவார்ஹத் அபிதாத்தும் வை, அந்த நபரால உங்களுடைய நாமங்களை சரியாக உச்சரிக்க முடியாது. அந்த ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீ, இந்த 4 விஷயங்களால் யார்கிட்ட கர்வம் இருக்கின்றதோ அவர்களால உங்களுடைய நாமத்தை உச்சரிக்க முடியாது. துவாம் அகிஞ்சன கோச்சரம், நீங்கள் யாருடைய சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா அகிஞ்சன கோச்சரர்களுடைய சொத்து. அகிஞ்சன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் ஒருத்தர் உங்களை மட்டுமே, உங்களுடைய கைங்கரியத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய சொத்தாக கருதுகின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் நீங்கள் சொத்து. அப்படிப்பட்ட நபர்களால தான் உங்களை அடைய முடியும் அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றான். இந்த ஸ்லோகத்துல
நம்ம இந்த உலகத்துல எதை நம்ம பாதுகாப்பு அப்படின்னு கருதி கொண்டு இருக்கின்றோமோ அது ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அது வந்து ஒரு வகையான ஆபத்து. பொதுவாக ஒருத்தர் வந்து எதை பாதுகாப்பா கருதுகின்றார்? ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்தோன்னா அது ஒரு பாதுகாப்பு. அதனால சமுதாயத்துல ஒரு மதிப்பு வருகின்றது. அல்லது உயர்ந்த பதவியை அடைவதனால அது ஒரு பாதுகாப்பு. செல்வத்தை அடைவது அது ஒரு பாதுகாப்பு. அல்லது நிறைய படிச்சிருந்தா அது ஒரு பாதுகாப்பு. அழகு இருந்தா அதனால நிறைய பேரை ஈர்க்க முடிகின்றது, அது ஒரு பாதுகாப்பு. ஆனா இந்த பௌதிக கண்ணோட்டத்துல எது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு கருதுறோமோ, விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றார், அது வந்து ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும்பொழுது ஒரு வகையான ஆபத்து. என்ன, இப்படிப்பட்ட ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீ இதனால பொதுவாக ஒருத்தர் வந்து கர்வப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதனால கர்வப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்போ ஒருத்தர்கிட்ட கர்வம் இருக்கின்றதோ அவரால் கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து நைவார்கத் அபிதாத்தும் வை, கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியாது. இந்த பிரபுபாத் ரொம்ப அருமையான பொருளுரை கொடுக்கிறார். பொதுவாக ஜட உலகத்துல வந்து மும்முரமாக இருக்கின்ற நபர்கள் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டுள்ள ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீ இதை அடைவதற்காக மிகுந்த பாடுபடுகின்றார்கள். இதை வந்து யார் அடைந்திருக்கின்றார்களோ அவர்கள் முன்னேற்றம் அடைந்தவர்கள் அப்படின்னு சமுதாயத்தில் சொல்லப்பட்டுள்ளது. யாருக்கிட்ட உயர்ந்த அதிகாரம் இருக்கின்றதோ, அல்லது நிறைய டிகிரி படிச்சிருக்காங்களோ, அல்லது நிறைய செல்வம் அல்லது அழகை வைத்திருக்காங்களோ, அவங்க வந்து பௌதிக கண்ணோட்டத்துல முன்னேற்றம் அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனா இப்படிப்பட்ட மேன்மைகள்னால பெரும்பாலான சமயத்துல வந்து ஒருத்தருடைய மனசுல செருக்கு, ஆணவம் அல்லது கர்வம் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த தற்காலிகமான சொத்தினால் கர்ப்பம் ஏற்பட்டு விடுகின்றது. அப்ப ஏற்படும் பொழுது அவர்களால உணர்ச்சி பூர்வமாக பகவானுடைய நாமங்களை உச்சரிக்க முடியாது. நம்ம பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய மனசிலிருந்து உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க வேண்டும். கிருஷ்ணர் தான் சரணாகதி, அவருடைய திருவடி மட்டும்தான் சரணம், அவரை தவிர வேற கதியே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு அப்படிப்பட்ட உணர்ச்சியுடன் நம்ம வந்து உச்சரிக்க வேண்டும். எப்படி திரௌபதி வந்து அந்த அசத் சபையில வந்து கிருஷ்ணர் தான் சரணாகதி அப்படின்னு மற்ற யாருடைய உதவியை நாடாமல் கிருஷ்ணரிடத்தில் சரணடைந்தாங்களோ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம உச்சரிக்க வேண்டும் கிருஷ்ணருடைய நாமத்தை. அந்த மனநிலையில கஜேந்திரர் எப்படி கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரித்தார்? மாத்ருக் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷணாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய ஸ்வாம்சேன சர்வதனுபிருன் முனசி பிரதீத பிரத்யக்திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. கஜேந்திரருடைய பிரார்த்தனைகள் ரொம்ப பிரசித்தையான பிரார்த்தனைகள். 28, 29 பிரார்த்தனைகள் பாகவதத்தில் வருகின்றது. கஜேந்திரர் வந்து முதல்ல அந்த முதலையினுடைய பிடிவிலிருந்து தன்னை விடுவிக்கிறதுக்காக மற்ற தன்னுடைய நண்பர்கள் உதவி செய்யான்னு எதிர்பார்த்தாங்க, தன்னுடைய உறவினர்கள் உதவி செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க. யாரும் உதவி செய்யல. அதுக்கப்புறம் தன்னுடைய முயற்சியிலேயே முழு முயற்சி எடுத்து அவர் வந்து பல வருடம் போராடி கொண்டு இருந்தார். ஆனா அதுவும் எடுபடல. கடைசியில அவர் வந்து கிருஷ்ணர் தான் கதி அப்படின்னு நினைத்த வந்து பிரார்த்தனைகளை செய்யறார். அப்ப அந்த உணர்ச்சி பூர்வமாக பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கணும். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தர் வந்து ஒரு முறை கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அதன் மூலமாக ஒருத்தர் அவர் எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ அதை விட அதிகமான பாவத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றார். எவ்வளவு பாவம் வந்து ஒருத்தரால செய்ய முடியுமோ
அதை விட அதிகமான பாவத்திலிருந்து ஒருத்தர் விடுபட்டு விடுகின்றார். பிரபுபாதர் சொல்றாரு, பகவானின் ஒரு முறை பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பாவி ஒருவன் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்கின்றான் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படின்னா சப்போஸ் ஒருத்தர் ஒரு பக்கத்துல பாவம் செய்யறதுக்கான போட்டி இருக்கு. ஒருத்தர் நீங்க எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் கிட்ட சொல்றோம். அவர் ரொம்ப போட்டி போட்டுக்கொண்டு அதிகம் பாவம் செய்து கொண்டு வருகின்றார். இன்னொரு பட்சத்துல பாவத்தை அழிப்பதற்கான பகவானுடைய நாமத்தினுடைய சக்தி இன்னொரு பக்கத்துல. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல போட்டி இருந்ததுன்னா பகவானுடைய நாமம் எப்பொழுதும் வெற்றி அடைந்து விடும். அப்படின்னா ஒருத்தரால எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக பாவத்தை அழிக்கின்ற சக்தி நாமத்துக்கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட கூற்றுகள் சாஸ்திரத்தில் உள்ளன. இப்படிப்பட்ட கூற்றுகள் மிகைப்படுத்தப்பட்ட வாக்கியங்கள் கிடையாது. தே ஆர் நாட் எக்ஸாஜுரேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சில சமயம் நீங்க அதிகப்படியாக போற்றி பேசுறீங்க, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அதிகப்படியாக பேசுறீங்க, இதெல்லாம் அவ்வளவு உண்மையாக அப்படியே எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் எக்ஸாஜுரேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ், மிகைப்படுத்தப்பட்ட வாக்கியங்கள் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனா நாமங்களுடைய பெருமைகள் சாஸ்திரத்தை சொல்லப்படும் பொழுது அது மிகைப்படுத்தப்பட்ட வாக்கியங்கள் கிடையாது. அந்த நாமங்களுடைய பெருமைகளை மிகைப்படுத்தப்பட்ட வாக்கியங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுவே ஒரு நாம அபராதமாக ஆகிவிடுகின்றது. அதனால அதுதான் நாமத்தினுடைய வலிமை, நாமத்தினுடைய சக்தி. ஆனா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நம்ம அந்த நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அந்த நாமத்தை எந்த மனப்பான்மையுடன் உச்சரிக்கின்றோம் அது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படிப்பட்ட உணர்ச்சி மூலமாக உச்சரிக்கின்றோம் அது ரொம்ப முக்கியம். எப்போ ஒருத்தர் என் கையில எதுவுமே கிடையாது, கிருஷ்ணர் தான் கதி அப்படிங்கிற அந்த அந்த கண்ணோட்டத்துல ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும். எப்படி ஒரு குழந்தை பிரபுபாதர் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறார். குழந்தை தன்னுடைய பெற்றோரை நம்பியே பெற்றோரை நம்பியே இருக்கின்றதோ, எப்படி அந்த அம்மாவை குழந்தைக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னு அம்மாவை நோக்கி கத்துகின்றது, அம்மாவை கூப்பிடுகின்றது. அதே மாதிரி ஒரு ஜீவாத்மா, ஒரு பக்தர் கிருஷ்ணர் தான் கதி இப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல அந்த மனப்பான்மையோட உச்சரிக்கணும். ஆனா ஒருத்தருடைய மனசுல கர்வம் இருக்கும் பொழுது, நான் இந்த உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன், என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்கு அப்படிப்பட்ட கர்வம் இருந்ததுன்னா அவரால் கிருஷ்ணர் தான் கதி அப்படின்னு அந்த பணிவு மனப்பான்மையுடன் அவரால் உச்சரிக்க முடியாது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல நைவார்கத் அபிதாத்தும் வை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக 4 விஷயம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டுள்ள 4 விஷயம், ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீ, இந்த 4 விஷயம் கர்வத்தை ஏற்படுத்துகின்றது. இதை பத்தி நாரதர் கூட 10வது ஸ்கந்தத்துல சொல்லியுள்ள 10வது ஸ்கந்தத்துல அந்த குவேரருடைய புதல்வர்கள் நலகுவேரர் மற்றும் மணிகிரீவர், அவங்க 2 பேரும் மந்தாகினி கங்கையில நிர்வஸ்திரமாக இருந்து கொண்டு ஆடை அணிந்து கொள்ளாமல் அந்த அப்சரா பெண்களுடன் அவர்கள் கேலி கூத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்ப அந்த சமயத்துல அந்த திசையில நாரதர் போயிருந்தார். அப்ப நாரதரை பார்த்தவுடன் உடனே அந்த பெண்கள் கூச்சப்பட்டு அவங்க ஆடைகளை உடுத்தி கொண்டனர். நலகுவேரர் மற்றும் மணிகிரிவர் அவங்க 2 பேரும் ரொம்ப கர்வத்துடன் ஆடையை உடுத்தி கொள்ளாமல் நாரதரை முறைச்சு பார்த்துட்டு இருந்தனர். ஏன் இந்த முனிவர் இவர் இந்த இடத்துல தான் வரணுமா?
அப்படின்னு நீங்க இங்க வர்றீங்க அப்படின்னு நாங்க வந்து இங்க அனுபவித்து கொண்டு இருக்கும்பொழுது நீங்க ஏன் இந்த ரோட்ல வந்திருக்கீங்க அப்படின்னு முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். அப்ப நாரதர் வந்து நலக்கு வீரர் மணிகிரீவருக்கு சாபம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கருத்துக்களை சொல்றார். அவருக்கு சாபம் கொடுக்கிறார், நீங்க வந்து மரமாக பிறப்பீர்கள் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். அந்த சாபம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில அற்புதமான வாக்கியங்களை சொல்றார். அதுல ஒரு வாக்கியம் என்னன்னா, நஹ்யன்யோ ஜுஷதோ ஜுஷ்யான் புத்திப்ரம்ஷோ ரஜோகுணः ஸ்ரீமதாத் அபிஜாத்யாதிர் எத்திர ஸ்திரீ தியூதமாஷயः. அவர் சொல்றார், இந்த உலகத்துல ஒருத்தருடைய புத்தி வந்து பல பல விஷயங்களால பாதிக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் உள்ள அனுபவிக்க வேண்டிய பல விஷயங்களால ஒருத்தருடைய மனது கவரப்பட்டு அவருடைய புத்தி வந்து வழி தவறி போகின்றது. ஸ்ரீ ஒரு ஒரு அழகான நபரை வந்து அனுபவிக்க வேண்டும், அல்லது ஒருத்தர்கிட்ட அழகு இருக்கின்றது, அல்லது உயர்ந்த குலத்தில் உள்ள பிறப்பு, அல்லது நிறைய படிச்சிருக்கார். ஸ்ரீமதாத் அபிஜாத்யாதிர் எத்திர ஸ்திரீ தியூதம் ஆஷவ. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டுள்ள ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீ இந்த 4 கருத்துக்களையும் சொல்றார். இதனால ஒருத்தருடைய புத்தி வந்து வழிதவறி போகின்றது. அதனால் ஏற்பட்டுகின்ற கர்வத்தினால ஒருத்தருடைய புத்தி வந்து வழிதவறி போகின்றது. அதனால அந்த நபர் வந்து அவருடைய பத்தி வழிதவறி போய் அவர் மது அருந்துகின்றார், அல்லது எப்பொழுதும் பெண்களுடன் ஒரு கேலி கூத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார், அல்லது சூதாட்டத்தில் ஈடுபடுகின்றார். இப்படிப்பட்ட தாழ்ந்த செயலிலே அவர் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அப்ப நாரதர் சொல்றார், இந்த 4 விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கர்வத்தை ஏற்படுத்துவது விஷயம் என்னன்னா செல்வம் அப்படின்னு சொல்றார். ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீ இந்த 4 விஷயமும் கர்வத்தை ஏற்படுத்துவதற்கான 4 விஷயங்களாலும் கர்வம் ஒருத்தருடைய மனசுல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 4 விஷயத்திலையும் எது வந்து கர்வத்தை ஏற்படுத்துவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னா செல்வம் அப்படின்னு சொல்ற. நீங்க வந்து குபேரருடைய புதல்வர்களா இருக்கீங்க. உங்களுடைய அப்பா குபேரன் அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரர். நீங்க பிறக்கும் பொழுதே இவ்வளவு செல்வத்துடன் பிறந்திருக்கீங்க. அதனால நீங்க வந்து இவ்வளவு கர்வத்துடன் இருக்கிறதுனால நீங்க எப்பொழுதும் மது அருந்திக் கொண்டு பெண்களுடன் கேலிக்கூத்தில் ஈடுபட்டு கொண்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இப்படிப்பட்ட பாவங்களிலே நீங்க மூழ்கி இருக்கின்றீர்கள் அப்படின்னு நாரதர் வந்து கடிந்து பேசுறார். இன்னொரு கருத்து பாகவதத்துல 8வது ஸ்கந்தத்துல வாமன தேவர் பலி சக்கரவர்த்தியுடைய கதையில ஒரு ஸ்லோகம் வருது. 8.22.26.27 அதுல வந்து வாமன தேவர் வந்து சொல்றார், ஜன்ம கர்ம வயோ ரூப வித்யைஸ்வர்ய தனாதிபிஹி யத்யஸ்ய ந பவேத் ஸ்தம்பஸ் தத்ராயம் மதனுக்கிரஹ. வாமனதேவர் சொல்றார், ஒருத்தர் வந்து ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்துல உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கின்றார். ஜன்ம கர்ம அற்புதமான சாகச காரியங்களை செய்திருக்கின்றார். வயக இளமையில் இருக்கின்றார். ரூப அழகான உருவத்தை பெற்றிருக்கின்றார். வித்யா நிறைய படிச்சிருக்கின்றார். ஐஸ்வர்ய நிறைய செல்வத்தை வைத்துள்ளார். இப்படிப்பட்ட எல்லா குணங்கள் இருந்ததுக்கு அப்புறமும் யத்யஸ்ய ந பவேத் ஸ்தம்பக, இப்படிப்பட்ட எல்லா இந்த பௌதிக உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் இருந்ததுக்கு அப்புறமும் ஜன்ம கர்ம வயோ ரூப வித்யா ஐஸ்வர்ய தன இதை பெற்றதுக்கு அப்புறமும் அவர்கிட்ட கர்வம் இல்லை என்றால் தத்ர அயம் மத அனுகிரக, அந்த நபர் வந்து உண்மையிலேயே என்னுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்றார்.
இவ்வளவு ஆஹ், இவ்வளவு மேன்மைகளை பெற்றதுக்கு அப்புறமா அவர்கிட்ட கர்வம் இல்லைன்னா அந்த நபர் தான் என்னுடைய உண்மையான அனுகிரகத்தை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார், மானஸ்தம்ப நிமித்தானாம் ஜன்மாதீனாம் சமந்ததः சர்வஸ்ரேய பிரதீபானாம் ஹந்தமுஹ்யேன் ந மத்பரஹ. பொதுவாக இந்த உயர்ந்த குலத்தில் உள்ள பிறப்பு, மேன்மை, சாஸ்திர கல்வி, இது இதனால ஒரு கர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும், ஆனால் யார் ஒருத்தர் என்னுடைய ஸ்ரத்தையான பக்தராக இருக்கின்றாரோ, என் மேல ஸ்ரத்தையுடன் பக்தி செய்திருக்கின்றார்களோ, அவர்களுக்கு இந்த ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீயினால எந்த பாதிப்பு ஏற்படுவதில்லை. அவர்களுக்கு அந்த அந்த பக்தர்களுக்கு இந்த இந்த ஐஸ்வர்யங்களால எந்த ஒரு தடங்கல்கள் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்ற. இங்க பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துல எப்படி ஒருத்தர் கர்வத்துடன் இருந்தாருன்னா கிருஷ்ணருடைய நாமத்தை ஒரு உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியாது, அதை பத்தி சொல்ற. பிரபுபாதர் எப்படி ஒருத்தர்கிட்ட காய்ச்சல் வந்ததுன்னா அந்த காய்ச்சலை நம்ம குறைக்க முயற்சி செய்யணும். அந்த காய்ச்சலை அதிகரிக்க முயற்சி செய்யக்கூடாது. பொதுவாக பௌதிக வாழ்க்கையில, பௌதிக கண்ணோட்டத்துல முன்னேற்றம், வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இந்த ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீ இதை அதிகம் அதிகம் அடைய வேண்டும். அதன் மூலமாக நம்மளுடைய செல்வாக்கு வளர வேண்டும். அதன் மூலமாக அவங்களுடைய கர்வம் வளருகின்றது. இதுதான் முன்னேற்றம் அப்படின்னு கருதுகின்றார்கள். ஆனா உண்மையில பார்த்தோம்னா இப்படிப்பட்ட முன்னேற்றம் அப்படிங்கிற சிந்தனை இது எப்படிப்பட்டதுன்னா, இது காய்ச்சலை அதிகரிப்பதற்கு சமம். அவருடைய பௌதிக காய்ச்சலை அவர் அதிகரித்து கொண்டு போகின்றார். அதனால நம்ம நம்மளுடைய முயற்சியினால் நம்முடைய காய்ச்சலை குறைத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்மளுடைய கர்வத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ஸ்லோகத்துல குந்தி மகாராணி எப்படி நம்ம கிட்ட இருக்கின்ற இந்த திறமை, செல்வம்லாம் கிருஷ்ணனிடத்திலிருந்து வருகின்றது, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட யார் கர்வத்துடன் இருக்கின்றார்களோ அவர்களால வைகுண்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ற. பாகவதத்துல இன்னொரு செல்வத்தை பத்தி பார்த்தீங்கன்னா, செல்வத்தினுடைய இலக்கணத்தை பத்தி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ராதநாத் சாமி மகாராஜர் அவர் ஒரு தடவை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தார். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோ அல்லது பிரிட்டன் நாட்டில் சில தொழிலதிபர்களோட சந்திப்புல ஒரு கிளாஸ் கொடுத்திருந்தார். அதுல செல்வத்திற்கான இலக்கணத்தை பத்தி சொன்னார். செல்வத்திற்கான இலக்கணம் என்னன்னா, அவர் சொன்னார், யூ கேன் நோ ஹவு ரிச் யூ ஆர் பை ஹவு மெனி திங்ஸ் யூ ஹேவ் விச் மணி கேனாட் பை. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பணத்தால வாங்க முடியாத பொருட்கள் உங்ககிட்ட எவ்வளவு அதிகம் இருக்கோ அதன் அடிப்படையில தான் நீங்க ஒரு உண்மையான பணக்காரர், உயர்ந்த பணக்காரர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். பணத்தால வாங்க முடியாத பொருட்கள் உங்ககிட்ட எவ்வளவு அதிகமா இருக்கோ அதன் அடிப்படையில தான் ஒருத்தரை செல்வந்தர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். பணத்தால வாங்க முடியாத பொருட்கள் அப்படின்னு சொன்னோம்னா, பணத்தால ஒருத்தருக்கு நல்ல பழக்கங்களை வாங்க முடியுமா? சீக்கிரமா காத்தால எழுந்துக்கிறதுக்கு ஆன பழக்கம், இது பணத்தால பணம் கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. பணத்தால புலன் கட்டுப்பாட்டை வாங்க முடியுமா? முடியாது.
பணத்தால பணிவு மனப்பான்மை வாங்க முடியுமா? முடியாது. பணத்தால நல்ல நடத்தை, பணத்தால பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதுல ஒரு உயர்ந்த சுவையை வாங்க முடியுமா? பணத்தால வாங்க முடியாது. பணத்தால பாகவதத்தை படிப்பதற்கு, பாகவதத்தை படித்து அதனால ஏற்படுகின்ற உயர்ந்த சுவையை வாங்க முடியுமா? முடியாது. பணத்தால சேவை மனப்பான்மை, கைங்கரிய மனப்பான்மையை நம்மளால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அந்த மாதிரி பணத்தால எவ்வளவு இது வாங்க முடியாதோ அது ஒருத்தர்கிட்ட எவ்வளவு அதிகம் இருக்கோ அதன் அடிப்படையில தான் ஒருத்தர் செல்வந்தர் அப்படின்னு சொன்னார். சைத்தன்ய சரிதாமிரதத்துல இல்ல மகாபாரதத்துல யக்ஷ பிரஷ்னத்துல ஒரு புகழ்பெற்ற பகுதி. அதுல 124 கேள்விகளை யுதிஷ்டிர மகாராஜர் பதில் சொன்னார். அவர் கண் முன்னாடி 4 சகோதரர்கள் பிணமாக கிடந்திருந்தனர். அவருடைய மனைவியை தன்னந்தனியாக காட்டுக்கு மத்தியில விட்டுட்டு வந்திருந்தார். அவர் தன்னுடைய சரீரத்துல அவ்வளவு சோர்வுடன், பசியுடன், தாகத்துடன் இருந்தார். அந்த சமயத்தில் இந்த யக்ஷர் இவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். ஒரு விரைவு வினாடி வினா, கேள்வி மேல கேள்வி, எப்ப முடியணும்னு தெரியல. ஒரு கேள்விக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்டுட்டே போறார். 124 கேள்வி கேட்கிறார். அதுல கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, எந்த நபர் உண்மையான செல்வத்தை பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்கிறார். புருஷம் திதானிம் வியாக்கியாகி யஷ்ச சர்வதனீ நரக, யார் செல்வத்தை பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப தர்மபுத்திரர் பதில் சொல்றார், யாருக்கு நம்ம பிடித்த விஷயம், பிடிக்காத விஷயம், வாழ்க்கையினுடைய இன்பம், துன்பம், நம்மளுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம், இது எல்லாமே யார் சமமாக பார்க்கின்றாரோ அவர்தான் உண்மையிலேயே செல்வந்தர் அப்படின்னு சொல்றார். அவர்தான் உண்மையிலேயே செல்வந்தர். அப்படின்னா யாருக்கு இந்த சந்தோஷ மனப்பான்மை, சாட்டிஸ்பாக்சன், பிடித்த விஷயம் பிடிக்காத விஷயம் ரெண்டையும் சமமாக பார்ப்பது, எப்ப ஒருத்தர் சமமாக பார்க்க முடியும்? அப்ப எப்ப ஒரு நபர்கிட்ட உள்ளுக்குள்ள, அவருடைய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கின்றதோ அப்பதான் பிடித்த விஷயம் பிடிக்காத விஷயத்தையும் சமமாக பார்க்க முடியும். இன்பத்தையும் துன்பத்தையும் எப்படி ஒருத்தர் சமமாக பார்க்க முடியும்? எப்ப அவருடைய மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கின்றதோ அப்பதான் சமமாக பார்க்க முடியும். பெரும்பாலான சமயத்துல நம்ம கடந்த காலத்தை பத்தி புலம்பிக் கொண்டு இருக்கோம், அல்லது எதிர்காலத்தை பத்தி பயப்பட்டு கொண்டு இருக்கோம். ஆனா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் யாரால சமமாக பார்க்க முடியும்? யார்கிட்ட மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கின்றதோ அவர்தான் சமமாக பார்க்க முடியும். அந்த சந்தோஷம் யார்கிட்ட இருக்கின்றதோ அவர்தான் உண்மையான செல்வந்தர். மனப்பிரசாதாத் சௌமியத்துவம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரக பாவ சம்சுத்தி ரித்தியேத தபோ மானசம் உச்சதே. கீதையில மனதனுடைய தவத்தை பத்தி கிருஷ்ணர் சொல்லும் பொழுது சந்தோஷம் மனதனுடைய தவம் அப்படின்னு சொல்றார். அதனால செல்வத்தை பத்தி நம்ம பல கண்ணோட்டத்துல பார்க்கலாம். செல்வம், பணம் இருக்கிறது அதுவும் அத்தியாவசியமா வேண்டியது. பணம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. ஏன்னா தர்ம காரியங்களை செய்யறதுக்கும் பணம் தேவைப்படுறது. சாணக்கிய பண்டிட் சொல்றார், தர்மஸ்ய மூலம் அர்த்தக, சுகஸ்ய மூலம் தர்மக, தர்மஸ்ய மூலம் அர்த்தக. வாழ்க்கையில இன்பத்துக்கான அடிப்படை என்ன? ஒருத்தர் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். தர்மத்தை கடைபிடிப்பதற்கு அர்த்தம் பணம் தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்ற. பக்தியை கூட நம்ம நிலையாக கடைபிடிப்பதற்கு ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, ஒரு பொருளாதார
பொருளாதாரத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தா தான் ஒரு பக்தியை கடைபிடிப்பதற்கும் சுலபமா இருக்கு. பணம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த கருத்துல பணம் வந்து தேவைப்பட்டது ஒரு நடைமுறையில. ஆனா என்ன எதுன்னா அந்த சில சமயம் பௌதிக வாழ்க்கையில் நம்ம பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதுவே வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பணத்தை விட உயர்ந்த செல்வம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள உறவினர்களுடைய சொந்தம், அல்லது நல்ல நண்பர்களை உடைய அவர்களுடைய செல்வம். ஏன்னா பகவான் விஷ்ணு துர்வாச முனிவர்கிட்ட சொல்றார், நாகமாத்மானம் ஆஷாசே மத்பக்தை சாதுபிர் வினா ஸ்ரீயம் சாத்தியந்திகம் பிரம்மன் ஏஷாம் கதிரகம் பர. அவர் சொல்றார், என்னுடைய பக்தர்களுடைய சங்கம் இல்லைன்னா எனக்கு வந்து இந்த வைகுண்டத்தினுடைய செல்வமே எனக்கு வந்து என்னால வைகுண்டத்தினுடைய செல்வத்தை கூட என்னால் அனுபவிக்க முடியாது. பக்தர்களுடைய செல்வம் இல்லைன்னா, பக்தர்களுடைய சங்கம் இல்லைன்னா என்ன வைகுண்டமே எனக்கு ஒரு பாலைவனம் மாதிரி ஆகிவிடுகின்றது. வைகுண்டத்துடைய செல்வத்தை கூட என்னால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். பிரபுபாதர் நியூ விருந்தாவனத்துல, அமெரிக்காவில் உள்ள வெஸ்ட் வெர்ஜீனியா நியூ விருந்தாவனத்துல இருந்த பொழுது அப்ப ஒரு பக்தர் சொன்னார், நாங்க உங்களுக்காக பேலஸ் ஆஃப் கோல்டு, ஒரு தங்க மாளிகை கட்ட போறோம். அந்த தங்க மாளிகையில நாங்க வந்து பல விலை உயர்ந்த கற்களை பதிக்க போறோம் அப்படின்னு அந்த திட்டத்தை சொன்னார். அப்ப பிரபுபாதர் உடனடியாக என்ன சொன்னாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில இல்ல விலை உயர்ந்த கற்கள் யாருன்னா என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த தங்க மாளிகை அல்லது வைர கற்கள் அதை விட நான் வந்து எதை என்னுடைய உயர்ந்த சொத்து அப்படின்னு கருதுகின்றேன்னா என்னுடைய பக்தர்களைத்தான் கருதுகின்றேன் அப்படின்னு சொன்னார். அப்ப பணம் வந்து முக்கியம்னா அதை விட முக்கியமானது நல்ல பக்தர்கள், நல்ல மனிதர்களுடைய உறவு, சொந்தம், நட்பு மற்றும் நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற சந்தோஷம். அது வந்து உயர்ந்த சொத்து. சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்படுறது, பிரேமதன வினாவியர்த்த தரித்திர ஜீவன தாச கோரி வேதன் மோரே தேக பிரேமதன. கிருஷ்ண பிரேமம் அப்படிங்கிற அன்பு இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையே வந்து ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. என்னை வந்து உங்களுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுத்துங்கள், அந்த கைங்கரியத்துக்கு சம்பளமாக எனக்கு வந்து உங்களுடைய அன்பை கொடுங்கள் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை செய்யறார். அதுக்கப்புறம் இந்த கர்வத்தை பத்தி பார்க்கும் பொழுது, ஒரு கர்வமுடைய நபர் வந்து அவரால் வாழ்க்கையில அதிகம் தாக்கு பிடிக்க முடியாது. A proud person cannot last. வாழ்க்கையில அதிகமாக தாக்கு பிடிக்க முடியாது. அவர் கர்வம் இருக்கும் பொழுது அவருடைய மனசுக்குள்ள மற்றவங்களை அழிப்பதற்கான அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும். தன்னுடைய வார்த்தைகள் மூலமாகவோ செயல்கள் மூலமாகவோ சிந்தனைகள் மூலமாகவோ மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுப்பதற்கான அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும். அதனால அவரால் வந்து கர்வத்துடன் இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மற்றவங்கள் மேல ஒரு பரிதாபப்பட்டு அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கான அப்படிப்பட்ட குணம் வந்து வரவே வராது. மற்றவங்களுடன் ஒரு வந்து சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியாது கர்வம் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் கர்வம் இருந்ததுன்னா ஒருத்தரால வாழ்க்கையில வந்து அவரால் கத்துக்க முடியாது. A proud person cannot learn. அவர் வாழ்க்கையில வந்து அவர் வந்து ஏன் நான் வந்து மற்றவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும், நான் சொல்றது தான் மற்றவங்க பேசணும், மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க சொல்றதை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு அவரால் அந்த பணிவு இருக்காது. அதனால மற்றவங்க சொல்றதை அவங்களால கத்துக்க முடியாது. அதனால தான் கீதையில வந்து அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம், ஞானத்தை அறியும் வழிமுறையில
பிரபு கிருஷ்ணர் வந்து முதல் வழிமுறை என்ன சொல்றார்? பணிவு அப்படின்னு சொல்றார். பணிவு இருந்தா தான் ஒருத்தரால வந்து ஆன்மீக ஞானத்தை பெற முடியும். அதுக்கப்புறம் மூணாவது கருத்து என்னன்னா, எ ப்ரவுட் பர்சன் கெனாட் லவ். ஒரு கர்வமுடைய நபர் வந்து மற்றவங்க கிட்ட அவர் வந்து மற்றவங்க மேல அன்பு செலுத்த முடியாது. மற்றவங்க மேல அன்பு செலுத்த முடியாது. அதனால இந்த மாதிரி கர்வத்தினால இவ்வளவு தடங்கல்கள் ஏற்படுது. சைத்தன்ய சரிதாமத்தில் ஒரு ஒரு அருமையான கதை வருது. சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரையில போன பொழுது ஆந்திர பிரதேசத்துல ஒரு இடத்துல வரார். குருமக்ஷேத்திரத்துக்கு வரார். குருமக்ஷேத்திர பக்கத்துல அங்க வந்து ஒரு நாள் தங்கி இருக்கார். பல பேர் சங்கீர்த்தனம் செய்கின்றார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவர் வந்து புறப்பட ஆரம்பிக்கிறார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு பக்தர், வாசுதேவர் அப்படின்னு ஒரு பக்தர், சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறதுக்காக ஆர்வத்துடன் வரார். அந்த வாசுதேவர் அப்படிங்கிற பக்தர்கிட்ட தொற்று நோய் இருந்தது. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறதுக்கு ஆர்வத்துடன் வரார். ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறார். அப்ப வாசுதேவர் லப்பர் வந்து ரொம்ப நொந்து போய் அவர் வந்து தன்னுடைய மனசுக்குள்ள, என்னால சைத்தன்ய மகாபிரபுவை தரிசனம் செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப நொந்து போய் வேதனைப்படுறார். இதுக்கப்புறம் என்னுடைய மகாபிரபுவை தரிசனம் செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவருடைய மனசுக்குள்ள இருக்கின்ற பரமாத்மாவாக இருந்ததுனால அதை புரிந்து கொண்டு சைத்தன்ய மகாபிரபு திரும்பி அந்த வாசுதேவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு திரும்பி அந்த இடத்துக்கே வரார். திரும்பி அந்த இடத்துக்கு வந்து வாசுதேவர் லப்பருக்கா, அந்த வாசுதேவர் தொற்று நோய் இருந்த வாசுதேவருக்கு வந்து தன்னுடைய கருணையை, தன்னுடைய அனுகிரகத்தை கொடுப்பதற்காக அவர் வந்து திரும்பி வரார். திரும்பி வந்து அந்த வாசுதேவர் அவர் வந்து தழுவுகின்றார். அவரை வந்து ஆலிங்கனம் செய்கின்றார். சைத்தன்ய மகாபிரபு ஆலிங்கனம் செய்த உடனே வாசுதேவருடைய உடல்ல உள்ள அந்த தொற்று நோயினால அவருடைய உடல்ல ஒவ்வொரு பாகத்திலிருந்து அந்த பல புழுக்கள், கிருமிகள்லாம் ஒவ்வொரு பாகத்திலிருந்து அந்த பஸ்ஸு, அந்த சில லிக்விடு அது வந்து கீழே விழுந்துட்டே இருக்கும். சில கிருமிகள் அந்த மாதிரி துர்நாற்றம்லாம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவரை உடனே தழுவிய உடனே அவருடைய தொற்று நோய் வந்து உடனடியாக மறைந்து விட்டது. அதை பத்தி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார். தன்யம் தம் நௌமி சைத்தன்யம் வாசுதேவ தயார்திரதி நஷ்டகுஷ்டம் ரூபபுஷ்டம் பக்தி துஷ்டம் சகாரய. சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவர் அப்படிங்கிற தொற்று நோயுடைய அந்த பிராமணர்கிட்ட தன்னுடைய கருணையை காண்பித்தார். அதன் மூலமாக அந்த வாசுதேவருடைய தொற்று நோயை நீக்கினார். நஷ்ட குஷ்டம், சமஸ்கிருதத்தில் வந்து தொற்று நோய்க்கு வந்து குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நஷ்ட குஷ்டம், அவருடைய தொற்று நோயை வந்து நீக்கினார். ரூப புஷ்டம், அவருக்கு வந்து உயர்ந்த அழகை கொடுத்தார். அவரை ஒரு அழகான மனிதனாக மாற்றினார். பக்தி துஷ்டம், அவருக்கு வந்து வாசுதேவருக்கு வந்து பக்தியை கொடுத்தார். அந்த சைத்தன்ய மகாபிரபுவுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன் அப்படின்னு கவிராஜ் கோஸ்வாமி சொல்ற. அந்த வாசுதேவருக்கு வந்து இந்த தொற்று நோய் போனதுக்கு அப்புறம் அப்ப வாசுதேவர் சொல்றார், எனக்கு வந்து வாசுதேவர் சொல்ற, நீங்க வந்து எனக்கு என்னுடைய இந்த தொற்று நோய், என்னை தழுவி இந்த தொற்று நோயை நீக்கி விட்டீர்கள். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட விசேஷமான கருணையை காண்பித்ததுனால நான் என்ன பயப்படுறேன்னா, எனக்கு வந்து கர்வம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு நான் பயப்படுறேன். அதனால எனக்கு வந்து அந்த தொற்று நோயை திரும்பி கொடுத்து விடுங்கள். ஏன்னா அந்த தொற்று நோயை விட
உயர்ந்த நோய் என்னன்னா இந்த கர்வம். நீங்க எனக்கு விசேஷமான கருணை கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு நினைத்து அந்த கர்வம் ஏற்படுறது வந்து இந்த தொற்று நோயை விட உயர்ந்த நோய். அதனால எனக்கு தொற்று நோய் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் வந்து கர்வத்தை விரும்பவில்லை, அதனால தொற்று நோயை திரும்பி கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்ற. அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்ற, நீங்க வந்து இந்த கர்வத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளணும்னா அதற்கு என்ன வழின்னா, பிரபு கஹே கபு தோமார நாகபே அபிமான நிரந்தர கஹ துமி கிருஷ்ண கிருஷ்ண நாம. நீங்க வந்து எப்பொழுதும் கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரியுங்கள். அந்த கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரித்தீங்கன்னா நீங்க வந்து கர்வம் வந்து உங்களை பாதிக்காது. கிருஷ்ண உபதேசிகர ஜீவேர நிஸ்தார அச்சிரா தே கிருஷ்ண தோமா கரிபேண அங்கீகார. நீங்க வந்து கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதையை, கிருஷ்ணருடைய நாமத்தை, கிருஷ்ணருடைய கீதையை வந்து மற்றவங்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள். அந்த பிரச்சாரம் செய்வது முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்க வந்து கர்வம் வந்து உங்களை பாதிக்காது அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு அந்த வாசுதேவர் கிட்ட சொல்ற. அந்த வாசுதேவர் வந்து அவருடைய இதுல தெரியுது, அவர் வந்து தொற்று நோயை விட உயர்ந்த நோய் கர்வம் அப்படின்னு நினைச்சு பயப்படுறார். ஏன்னா தொற்று நோயினால் நம்மளுடைய உடம்பு தான் பாதிக்கப்படுறது, ஆனா கர்வத்தினால நம்ம பகவானே மறந்து விடுகின்றோம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நீங்க வந்து கர்வத்திலிருந்து உங்களை பாதுகாக்கணும்னா கிருஷ்ணனுடைய நாமங்களை உச்சரியுங்கள் மற்றும் கிருஷ்ண பக்தியினுடைய பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல மிக அற்புதமான பொருட்கள் குந்தி மகாராணி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகத்துக்கு பார்த்தோம்னா, அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். ஆல்ரெடி சமயம் ஆயிடுச்சு, பின்னாடி சொல்லுங்க. நமோ அகிஞ்சன வித்தாய நமோ கிஞ்சன வித்தாய நிவிருத்த குணவிருத்தயே நிவ்ருத குணவிருத்தயே ஆத்மாராமாய சாந்தாய ஆத்மராமாய சாந்தாய கைவல்யபதயே நமஹ. கைவல்ய பதையே நமக. மொழிபெயர்ப்பு புலங்கிய ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஜட இயற்கை குணங்களின் செயல் விளைவுகளுடன் தங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. நீங்கள் சுய திருப்தியுடையவர் என்பதால் சாந்த சொரூபியாகவும் அத்வைதிகளின் தலைவராகவும் இருக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல நமோ அகிஞ்சன விருத்தாய நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமஹ. வித்த அப்படின்னா செல்வம். அகிஞ்சனர்களுடைய செல்வமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அகிஞ்சன அப்படிங்கிறது வந்து தூய பக்தர்களை குறிக்கின்றது. அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை தவிர வேறு எந்த செல்வமும் என்னுடைய வாழ்க்கையில கிடையாது, கிருஷ்ணருடைய கைங்கரியம் தான் என்னுடைய செல்வம் அப்படின்னு நினைக்கின்ற தூய பக்தர்கள். அப்படிப்பட்ட தூய பக்தர்களுடைய செல்வம் நீங்கள். நமோ அகிஞ்சன வித்தாய நிவிருத்த குணவிருத்தையே. நிவிருத்த குணவிருத்தையே அப்படின்னா நீங்க உங்ககிட்ட எந்தவித இந்த 3 சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்திலிருந்து நீங்கள் விடுபட்ட நிலையில் இருக்கின்றீர்கள். சத்துவகுணம் ஜட இயற்கைகளுடைய குணங்களுடைய அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றீர்கள். அல்லது நிவிருத்த குணவிருத்தைன்னா உங்களுக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துல எந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. பௌதிக கண்ணோட்டத்துல உங்களுக்கு எந்த விதமான ஆசைகள் கிடையாது. பௌதிக ஆசைகள் இல்லாத தெய்வீக நிலையில் இருக்கின்றீர்கள். ஆத்மா ராமாய ஆத்மா ராமாய அப்படிங்கிற இதுக்கு வந்து அர்த்தம், நீங்க வந்து எப்பொழுதும் உங்களிடத்திலே சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், எப்பொழுதும் நிறைவு பெற்றவர்களாக
நிறைவு பெற்றவராக உங்களுடைய ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அல்லது ஆத்மா ராமாயக்க, இதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நீங்க பக்தர்கள் அல்லாத நபர்களிடத்திலிருந்து நீங்கள் வந்து அவர்கள் மேல உங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆத்மாராமாய சாந்தாய, சாந்தாய அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக இருக்கின்றீர்கள். அல்லது சாந்தாய, அது வந்து பக்தர்கள் வந்து சில தவறுகளை செய்தாலும் அந்த தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அர்த்தம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார், சாந்தாய. கைவல்ய பதையே நமக. ஒருத்தர் வந்து கைவல்ய முக்தியை அடைய விரும்பினாலும் அந்த நபருக்கும் நீங்க வந்து அனுகிரகத்தை கொடுக்கின்றீர்கள். முமுக்ஷவோ கோரரூபான் ஹித்வா பூதபதீனத நாராயண கலாசாந்த பஜந்தி சனசூயவக. முக்தியை அடைகின்ற நபர்கள் வந்து அவர்கள் உங்களைத்தான் வழிபடுகின்றார்கள் அப்படின்னு பாகவதத்தில் வர்ணனை சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் வந்து தேவர்களுடைய கோரமான ரூபத்தை கைவிட்டு விட்டு உங்களுடைய சாந்தமான தெய்வீகமான சுத்த சத்துவமான ரூபத்தை கொண்ட உங்களுடைய உருவத்தை வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கைவல்ய பதையே நமக. இந்த மாதிரி குந்தி மகாராணி இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணருக்கு பல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நமஸ்காரம் செய்கின்ற இதனுடைய கருத்து பிரபுபாதுடைய பொருளை சுருக்கமா சொல்றேன், அதோட முடித்துக்கொள்வோம். ஸோ நமோ அகிஞ்சன வித்தாய. அகிஞ்சன வித்தாய அப்படிங்கும்போது, அகிஞ்சன அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து தன்னை முதலாளி அப்படின்னு கருதி கொள்ளாமல் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கிருஷ்ணருடைய சொத்து அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் தான் அகிஞ்சன. கிருஷ்ணர் தான் முதலாளி, நான் வெறும் கண்காணிப்பாளர் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள். அகிஞ்சன அப்படின்னா வெறும் ஏழை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனா அவர் மனசுக்குள்ள என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் அதுக்கு கிருஷ்ணர் தான் முதலாளி, நான் வெறும் கண்காணிப்பாளர், அவர் சார்பாக இதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு உண்மையான மனப்பூர்வமாக நம்பினார்னா அவர் வந்து அகிஞ்சனர். அப்படிப்பட்ட அகிஞ்சன பக்தருடைய அவர் கருதுகின்ற ஒரே செல்வம் என்னன்னா கிருஷ்ணர் தான், கிருஷ்ணருடைய கைங்கரியம், கிருஷ்ணருடைய சேவை. அந்த மாதிரி பிரபுபாதர் சொல்றார். ஒரு உதாரணத்துக்கு, இந்த உலகத்துல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கார், அவருக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா அவர் இப்ப இருக்கிற வேலையை விட்டு விட்டு அந்த நல்ல வேலையை ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு மாணவன் வந்து தன்னுடைய விளையாட்டு செயல்களை விட்டு விட்டு அவர் வந்து உயர்ந்த படிப்புக்காக போறார். ஸோ ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை துறந்து விட்டு இன்னொரு விஷயத்தை அடையறதுக்காக முயற்சியில் ஈடுபடுகின்றார். அதே மாதிரி ஒரு பக்தர் வந்து இந்த பௌதிக உலகத்தில் கைவிட்டு விட்டு பௌதிக உலகத்தை துறந்து விட்டு அவர் வந்து கிருஷ்ணருடைய சேவையை அடைவதற்காக முயற்சி செய்கின்றார். கிருஷ்ணருடைய சேவையை அடைவதற்காக இந்த பௌதிக உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை கைவிட்டு விடுகின்றார். தியக்த்வா தூர்ணமசேஷ மண்டலபதீர். இந்த 6 கோஸ்வாமிகளை பத்தி வர்ணிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 கோஸ்வாமிகள் வந்து அவங்க மண்டலபதி, மிக உயர்ந்த செல்வந்தர்களாக இருந்தார்கள், மிக உயர்ந்த நிதி அமைச்சர், பிரதம மந்திரியாக இருந்தாங்க. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி கிட்ட இந்திரன் போன்ற செல்வம் இருந்தது. ஆனால் அந்த செல்வத்தையும் பதவியையும் வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக கைவிட்டார்கள். ஸோ அப்படிப்பட்ட கோஸ்வாமிகளுடைய ஒரே செல்வம் என்னன்னா கிருஷ்ணருடைய சேவை. அவர்கள் தான் அகிஞ்சன வித்தாய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அகிஞ்சன வித்தாய, நமோ அகிஞ்சன வித்தாயக்கு பிரபுபாத இந்த உதாரணம் சொல்ற. ஸோ பக்தர்கள் கிட்ட இருக்கின்ற ரகசியமான செல்வம் என்னன்னா கிருஷ்ணருடைய தாமரை பாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சனாதன கோஸ்வாமி ஒருத்தர் வந்து சிவபெருமானை வழிபட்டு கொண்டு இருந்தார். அவர்கிட்ட சிவபெருமான் கிட்ட சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில பல பணத்தட்டுப்பாடு, இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க
எனக்கு வந்து அந்த சிந்தாமணி அதை கொடுத்தீங்கன்னா சிந்தாமணி மூலமாக நான் வந்து நிறைய எனக்கு செல்வம் கிடைத்து விடும். அதன் மூலமாக என்னுடைய பணத்தட்டுப்பாடெல்லாம் போய்விடும். என்னுடைய குழந்தைகளுடைய கல்யாணத்துல எல்லாம் நான் நல்லா பண்ணிவிட முடியும். நான் எனக்கு ஒரு சிந்தாமணி கொடுங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்ப சிவபெருமான் சொல்றார், நீங்க வந்து இந்த சனாதன கோசாமி கிட்ட போங்க. இந்த சனாதன கோசாமி கிட்ட சிந்தாமணி கல் இருக்கு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சனாதன கோசாமி கிட்ட போனார். இப்ப சனாதன கோசாமி வந்து அவர் சொன்னார், அந்த சிந்தாமணி கல்ல அது வந்து அங்க பாருங்க, அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்குல்ல, அங்க அதுக்குள்ள அந்த சிந்தாமணி கல் இருக்கு, அங்க அதை எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அப்போ போய் அந்த அந்த குப்பை தொட்டியில பார்த்து அந்த சிந்தாமணி கல்லை எடுத்துட்டார். அதை எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சார், இந்த சாது வந்து ஏன் இந்த சிந்தாமணி கல்லை குப்பை தொட்டியில போட்டிருக்கார்? இப்ப இதை குப்பை தொட்டியில போட்டிருக்காருன்னா அப்ப இவர்கிட்ட இந்த சிந்தாமணி கல்லை விட ஒரு உயர்ந்த செல்வம் இருக்க வேண்டியிருக்குமே அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள ஒரு சிந்தனை வந்தது. அப்ப வந்து அவர் சனாதன கோஸ்வாமி கிட்ட போய் கேட்கிறார், நீங்க சிந்தாமணி கல்லை குப்பை தொட்டியில போட்டிருக்கீங்க, அப்ப இதை விட உயர்ந்த செல்வம் உங்ககிட்ட ஏதோ இருக்கு, அது என்ன செல்வம், அதை நான் அடைய விரும்புகின்றேன் அப்படின்னு கேட்டார். அப்ப சனாதன கோஸ்வாமி சொன்னார், நீங்க அந்த செல்வத்தை பெறணும்னா இந்த சிந்தாமணி கல்லை வந்து நீங்க அந்த யமுனையில தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க, அப்ப அந்த செல்வத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த நபர்கிட்ட அந்த ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த துணிச்சலுடன் அந்த சிந்தாமணி கல்லை யமுனையில தூக்கி போட்டுட்டு சனாதன கோஸ்வாமி கிட்ட திரும்பி வர. அப்ப சனாதன கோஸ்வாமி கிருஷ்ணருடைய நாமத்தை கொடுக்கின்றார், இதுதான் என்கிட்ட இருக்கின்ற உயர்ந்த செல்வம் அப்படின்னு சொல்ற. அப்படி இதுதான் நமோ அகிஞ்சன வித்தாய. அகிஞ்சன அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்கள், அவர்களுடைய செல்வம் யாருன்னா எதுனா கிருஷ்ணர். இதை பத்தி பிரபுபாத வர்ணிக்கின்றார். இதுக்கு அடுத்த கருத்துக்களை நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் உள்ள அடுத்த கருத்துக்கள் ஆத்மா ராமாய சாந்தாய, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, கௌரவமான குடும்பம் இதுல வந்து நமக்கு தடங்கள் அப்படின்னு நம்ம இதுல மகாராணி சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில வந்து சுஷினாம் ஸ்ரீமதாம் கேகே யோகோ பிருஷ்ட விஜாயத்தை அப்படிங்கிறாரு இல்லைங்க பிரபு. அப்ப அதுக்கு எப்படி பிரபு, அது எந்த மாதிரி நம்ம அதை கிருஷ்ணர் பகவத்கீதையில சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிருஷ்டோபிஜாயத்தை, ஒருத்தர் யோக பயிற்சியை வந்து பயிற்சி செய்யும் பொழுது அதிலிருந்து வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னா அடுத்த ஜென்மத்துல அவர் தொடர்ந்து பயிற்சி செய்யறதுக்கான வாய்ப்பை வந்து அவருக்கு ஒரு நல்ல குடும்பத்துல பிறப்பதன் மூலமாக நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். உயர்ந்த செல்வந்தருடைய குடும்பத்துல அல்லது வைஷ்ணவர்களுடைய குடும்பத்துல, பிராமணர்களுடைய குடும்பத்துல அவருக்கு பிறப்பை கொடுத்து அதன் மூலமாக அவருடைய ஆன்மீக பயிற்சியை தொடர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அதுவும் சரியான கருத்து தான். இந்த ஸ்லோகத்துல பொதுவாக இந்த மாதிரி நல்ல குடும்பத்துல பிறக்கிறது வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதே சமயத்துல சில பேர் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் அதனால கர்வப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரே இது வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பு, ஆனா அதை பயன்படுத்தி கொள்ளாத இருக்கிற நபர்கள் வந்து அதனால கர்வப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு வாய்ப்பும் உண்டு, ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து.
தேவஹூதி பிரபுபாதரே ஆனா சொல்லுவாங்க. பிரபுபாதரே சொல்றாரு இல்லைங்க பிரபு. பிரபுபாத இல்ல இல்ல, நானும் எங்க குரு வந்து நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கான வாய்ப்பு கிருஷ்ணரோட கருணையினால கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்க பிரபு. பிரபுபாத சொல்ற ஒரு இடத்துல 2வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துல ஒருத்தர் தூய பக்தியா ஆகிறதுக்கு வந்து 2 விஷயம் முக்கியம் அப்படின்னு சொல்ற. ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு பக்தர்களுடைய குடும்பத்துல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு. 2வது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டியினுடைய தொடர்பு ஏற்படுவது. என்னுடைய வாழ்க்கையில நான் குழந்தை பருவத்திலிருந்தே எங்க அப்பா ராதாகிருஷ்ண விக்கிரகத்தை வழிபடுவதை நான் பார்த்தேன். அதனால எனக்கும் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு குழந்தை பருவத்திலேயே ஜெகநாத் ரத யாத்திரா, டோல யாத்திரா இதெல்லாம் கொண்டாடினேன் அப்படின்னு அதை சொல்றேன். அதுக்கப்புறம் வருங்காலத்துல பக்திதான் சரஸ்வதி தாக்கூருடைய தொடர்பு ஏற்பட்டது. அப்படியே நான் பாக்கியத்தை அடைந்தேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த ஒரு வைஷ்ணவருடைய குடும்பத்துல பிறப்பது வந்து அது கட்டாயம் ஒரு உயர்ந்த வாய்ப்பு. அதே சமயத்தில் சில பேர் வந்து அந்த பாக்கியத்தை சரியாக புரிஞ்சுக்காம அதனால கர்வப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அனைத்துமே நம்ம பயன்படுத்துற விதத்தை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறது மெயின் கருத்து. ஆமா, செல்வம் இருந்தாலும் அதை வந்து கிருஷ்ணர் நமக்கு கொடுத்திருக்கார். இதை வந்து கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தணும் அப்படின்னு இந்த கண்ணோட்டத்துல ஒருத்தர் செல்வம் அல்லது அழகு அல்லது சாஸ்திரம் உயர்ந்த இதனால தான் ஒருத்தர் கர்வப்படுவார் அப்படின்னு இல்லை. சில சமயம் பிச்சைக்காரங்க கூட கர்வப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமே இல்லாத நபர்கள் பிச்சைக்காரங்க கூட அவங்க வந்து இது என்னுடைய ஏரியா பிச்சை எடுக்கிறதுக்கான ஏரியா அப்படின்னு அந்த அடிப்படையில் கூட கர்வத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கர்வம் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். ஒருத்தருடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இந்த ஸ்லோகத்துல பொதுவாக இந்த உலகத்துல எந்த விஷயத்தினால கர்வம் ஏற்படுகின்றது அந்த கருத்தை வந்து குந்தி மகாராணி சொல்றாங்க. ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. சரி, நம்ம வேற கேள்விகள் இல்லைன்னு நம்ம முடித்துக்கொள்வோம். எல்லோருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्त की जय.